நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு அர்ஜுன். அண்ணி, ஒரு குழப்பம் நடக்குது. என்னாச்சு? சரவணா எதையாவது கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல நீ. அப்புறம் சாரதா பெரியமா என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் நாராயணன் சொல்லிட்டு பேரு, திருநெல்வேலியில தான் இருக்காரு. உங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா தெரியுமா அவருக்கு. பெரியமா அவர் ஃபோன் நம்பரை கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு சரியாவே பதில் சொல்லலை. என்ன போக சொல்லிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்து அவங்க பேசினதை ஒட்டு கேட்டேன். அடுத்தவங்க போன் பேசுறத ஒட்டு கேட்கறது தப்பான பழக்கம் அர்ஜுன். ஐயோ அண்ணி, நீங்க அநியாயத்துக்கு இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. சாரதா பெரியமா நாராயணன் அங்கிள் உங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐயோ, என்ன சொல்ற? இப்ப தெரியுதா நீ ஃபோனை ஒட்டு கேட்கறது எவ்வளோ நல்லதுன்னு? சொல்லு. நாராயணன் அங்கிள் எந்த நேரமும் உங்க வீட்டுக்கு வரலாம். உங்களை அவர் பார்த்தாரு, போச்சு, எல்லாம் போச்சு. பெரிய கலவரமே நடக்கும். எப்படியாவது அவர் கண்ணில் சிக்காம தப்பிச்சிருங்க நீ. சரி அர்ஜுன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லைனா இவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணங்கிட்ட பொய் சொல்லி அங்கே போய் உங்களால் கல்யாணத்தில் கலந்துக்க முடியலனா நம்ம போட்ட எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும் நீ. சரி, நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன். மேனேஜ் பண்ணுறதை விட அந்த ஆள் கண்ணில் படாமல் தப்பிச்சிருங்க, அது போதும். அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லி அலர்ட் பண்ணி வச்சிருங்க. யாருன்னா உளறி தொலைச்சிட போகிறாங்க. சரி அர்ஜுன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் எப்போ அங்கே வராருன்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே, பாய் நீ, டேக் கேர். பாய். ஹலோ நாராயணா, நீங்க வெள்ளை வெட்டி வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஜஸ்ட் லேண்ட் ஆயிட்டமா. யாராவது கண்ணுல தென்படுறாங்களா? அம்மா, தமிழும் அவங்க அம்மாவும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. வெரி குட். அந்த குண்டு பூசணிக்காய் கிட்ட பேச்சு கொடுங்க. எவ்வளவு நகை போடுறா, என்னென்ன சீர்வரிசை தரான்னு ஒண்ணு விடாம உண்மையை உருவி எடுங்க. சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். வாங்க. அப்பா இல்லையா தமிழ்? ஊருக்கு போயிருக்காரு. நீங்க? என் பேர் நாராயணன். உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், உங்க எல்லாரையும் எனக்கு நல்லாவே தெரியும். வாசல்லே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. யார் பேர் எதை சொன்னீங்களே? என் பேரு நாராயணன். உங்க அப்பாவுக்கு தெரியும். ஐயோ, எங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும் அதானே? அதான் அதான். ஏய், ஸ்டோன் வச்சதை வாங்கியிருக்கலாமே. அம்மா தாங்க அந்த டிசைன் நல்லா இருக்குன்னாங்க. சொல்லு அர்ஜுன். அண்ணி, என்ன வந்தாங்களா? வரலையே. கண்டிப்பா வந்திருக்கணும் அண்ணி. அவர் பேர் நாராயணன். ஏற்கனவே சொன்னியே, ஆனா யாரும் இது வரைக்கும் வரலையே. ஐயோ அண்ணி, இப்பதான் அவங்க மிஸ்ஸஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அங்கிள் வெளியில போயிருக்கதா சொன்னாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவர் அங்க வந்திருக்காரான்னு செக் பண்ணுங்க. சரி. சுதா, யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களான்னு பாரு. சரிக்கா. அத்தைக்கு ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? உங்க அப்பா பெரிய உழைப்பாளி. இல்லைன்னா உங்களெல்லாம் தரமா வளர்க்க முடியுமா? ஆமா, இந்த சம்பந்தம் எப்படி? நிறைய எதிர்பார்க்குறாங்களோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்மளா பார்த்து செய்யறத செஞ்சா போதும். ஆமா, எவ்வளவு செய்றீங்க? கணக்கு பார்த்தால எதுவும் செய்யலைங்க. சுதா, சொல்லுங்கண்ணே. இவர் அப்பாவோட ஃப்ரெண்டா, பேரு நாராயணன். வணக்கம். நல்லா இருமா, நல்லா இரு. கொஞ்சம் வேலை இருக்கு. போமா, போய் வேலையை பாரு. ஆமா, நாம எதுல விட்டோம்? காபி குடிக்கிறதுல விட்டீங்க. குடிங்க. தம்பிக்கு எப்பவுமே தமாஸ் தான். சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க. அக்கா, நாராயணன் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. ஐயோ, யார் பேசிட்டு இருக்கா? அண்ணன்கா. என்ன பேசிட்டு இருக்காங்க? தெரியலையேக்கா.
உங்களெல்லாம் சின்ன வயசுல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கல. அம்மா அப்பா எங்க போயிருக்காரு? இன்னும் வீட்டுக்கு வரல? ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. அண்ணே, நான் கேக்குறதுக்கு ஆமா இல்லன்னு மட்டும் தலையாட்டு. உன் எதிரில நாராயணன் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரா? ம். அவர் அத்தா அனுப்புன ஆள்ன. எதுக்கு? ஒருவேளை நான் இங்க வந்திருக்கேனோன்னு செக் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஓ அப்படியே. ரூமுக்குள்ள கூட்டு போய் 4 மிதிச்சு அனுப்பவா? என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ வைப்பா. சொல்லுங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இனிமேல் ப்ராப்ளமே வராது. அம்மா சுதாட்ட நான் சமையல்கார நம்பர் கேட்டேன்னு வாங்கிட்டு வாம்மா. ஏய், அன்னைக்கு அப்பா உன் போன்ல இருந்து தானே பேசினாரு. அம்மா சொன்னா கேளுமா, போமா. சொல்லுங்க சார். கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. ஆமா, மீனாட்சி எப்போ வராங்க? தமிழ் அம்மா இன்னும் நீ போலையாம்மா? இல்ல மீனாட்சி. என்னம்மா நீ மீனாட்சி மீனாட்சின்னு மீனாட்சி தான் வராதுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மீனாட்சி வருமானலாம் கேட்காத. அப்படி யாராவது கேட்டாலே அருவாள் எடுத்து கோழி கழுத்து அறுத்த மாதிரி அறுக்கணும் போல இருக்கு. சார் உங்களை சொல்ல சார். என்னடா உளர்ற? மீனாட்சி உன் மகதான் மீனாட்சி, அதுக்கு என்ன இப்ப? சும்மா வேணான்னு முடிவு பண்ணா வேணாம் தான். அம்மா சும்மா தேவையில்லாம நீ கடுப்பாத்தாதம்மா. ஏமா, அவருக்கு தான் அந்த டாபிக் பேசுறதே பிடிக்கலையாம்மா, விட்டுருங்கம்மா. இந்தா இப்போ கூட இவர் மீனாட்சி எப்போ வரும்னு கேட்டாரு. தம்பி நான் கேட்கவே இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல. தம்பி அதை மறந்துடுங்க தம்பி. மறந்துட்டேன். ஏமா, நீங்க போய் அந்த பூக்கார நம்பர் வாங்கிட்டு வாங்கம்மா. சமையல்கார நம்பர் வாங்கணுமா இல்ல பூக்காரங்க நம்பர் வாங்கணுமா? அம்மா 2 நம்பரும் வாங்கிட்டு வாங்கம்மா, தேவைப்படும். என்ன தம்பி? சரியா சொன்னீங்க. ஒண்ணுமே புரியலப்பா. நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, மீனாட்சி யாராவது என்கிட்ட வந்து சொன்னாலே அவங்கள குறவலை கடிக்கணும் போல இருக்கு. அப்ப நான் புறப்படுறேன் தம்பி. இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். சரி, உங்க வீடு எங்க இருக்கு? சொல்ல மாட்டேன் தம்பி. ஏன்? அது உங்களுக்கு பிடிக்காது. பரவாயில்ல சொல்லுங்க. வேணாம், அப்புறம் உங்களுக்கு அடிக்கிற மூடு வரும். அத வராது, சொல்லுங்க. மீனாட்சிபுரம். என்னது? அம்மா அம்மா சாரதாம்மா சொல்லுங்க, என்னாச்சு? அடி வாங்காம தப்பிச்சு வந்தாச்சுமா. ஏதாவது சண்டையா? உங்க மருமக பேரை சொன்னாலே அவன் அருவாள் எடுத்து வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றான். நரம்பெல்லாம் புடைக்குதுமா அவனுக்கு. இன்னும் அவன் மேல வெறுப்பாத்தான் இருக்கானா? வெறுப்பா இல்லம்மா, நெருப்பா இருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், அதுதான் நல்லது. அப்புறம் என்ன சீர்வரிசை செய்யறாங்கன்னு கேட்டீங்களா? என்னம்மா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா என்ன இளநீ மாதிரி சீவி இருப்பான். மறுபடியும் அவங்க அப்பா இருக்கும்போது வந்து எல்லா விஷயமும் அவங்க கிட்ட கேட்டு சொல்றமா. போன வைங்கம்மா. ஓகே ஓகே, டன்னு டன்னு. ஐயோ, அந்த தமிழ் வெளியில வரத்துக்குள்ள சாமி ஓடி போயிடணும்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு விஷயமே தெரியாது தமிழ், இப்பதான் தெரிஞ்சிச்சு. ஆமா, அந்த ஆள் போயிட்டானா? ஓடிட்டான். அப்பாடா. மீனாட்சி, உங்க மாமியார் ஒண்ணு நிம்மதியாவே வாழ விடாது போல இருக்க. ஏதுக்கு கொஞ்சம் கவனமா இருமா. இந்த மாதிரி வேவு வாக்குறதுக்கு எத்தனை வார்த்தை அனுப்பிச்சிருக்காங்களோ, புரியுதா? சரிண்ணே. மீனாட்சி, இந்த ஆள் வந்திருக்கான்னு உனக்கு யாரு சொன்ன? அர்ஜுன். அர்ஜுனா? எந்த அர்ஜுன்? சுதா பொண்ணு பார்க்க? ஆமாண்ணே. நல்ல பையன், பாவம். நல்லவனா? நல்லவனா இருந்தா சாமி பார்த்துக்கிட்டு நம்ம ஏன் கவலைப்படணும்? போய் வேலையை பாருங்க. போட்டோகிராஃபரை முதல் நாள் நைட்டே வர சொல்லுங்க. அட்வான்ஸை கொடுத்துருங்க. அப்புறம் என்ன வாங்க வாங்க வணக்கம். வாங்க. ட்ரெயினில் வந்தீங்களா? அம்மா, திருச்சியிலேருந்து மாமா வந்திருக்காருமா. அந்த வரேன் தமிழ். உள்ள போங்க. ஏய் பாலு ஓடு. வாங்க சோமே.
என்ன வீட்டுக்கு எப்பயோ சொந்தக்காரங்க வந்தாங்க போல இருக்கு. வீடே கல்யாணக்கலை கட்டிடுச்சு. இதுவே லேட்டுங்க. இன்னும் ஏகப்பட்ட சொந்தம் வந்து வர வேண்டியது இருக்கு. அப்புறம் சோமு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்க. எல்லாருக்கும் கொடுத்த லிஸ்ட் இந்த கவர்ல இருக்கு. ஒரு 20,000 ரூபாய் தேவைப்பட்டது, அது நானே கொடுத்துட்டேன். என்ன சோமு நீங்க ஏன் கொடுத்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம பசங்கிட்ட நானே கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன்ல. சரி வாங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயோ தமிழ், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் சரியா? ஸ்கூல்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். ஆட அப்புறம் பார்த்துக்கலாம். கல்யாண சமயத்தில் 1 ரூபாவோட ரொம்ப முக்கியமா இருக்கு. வாங்க மா. மா வணக்கங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. மேம் ஒரு 20,000 ரூபாய் பீரோல இருந்து எடுத்துட்டு வாமா. சாவி பெரியவகிட்ட இருக்கு தமிழ். அப்படியா? மீனாட்சி மீனாட்சி தம்பி உட்காருங்க. இல்ல காஃபி பரவாயில்ல எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும். மீனாட்சி வந்திருக்காங்களா? உங்கள்கிட்ட நான் சொல்லலையா? உங்க மச்சான் கூப்பிட்டியா என்ன? ஆமாப்பா, பீரோவிலேருந்து ஒரு 20,000 ரூபாய் எடுத்து வந்து சோமு மூட்டை கொடுத்துருப்பா. அப்புறம் இந்த அட்வான்ஸ் கொடுத்த பிள்ளைலாம் அதில் இருக்கு. இதை பத்திரமா பீரோவில் வச்சிரு. சரிண்ணே. சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. சரிண்ணே. சோமு போலீஸில் மைக் செட்டு போடுறதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அட அதை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க தமிழ். இன்ஸ்பெக்டர் பையன் நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்பா கூப்பிடுறாரு. அப்பா ஹலோ ஹலோ சிக்னல் நினைக்கிறேன், வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் பணத்தை வாங்கிட்டு கிளம்பு. ஓகே தமிழ். ஹலோ இந்தாங்க. தேங்க்ஸ். மீனாட்சி நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. சுதானா வரணும்னு ஆசைப்பட்டா, அதான் வந்திருக்கேன். அன்னைக்கு சண்டை நடந்தப்போ நான் ரொம்ப பயந்துட்டேங்க. சரவணன் நடிச்சதையோ அவமானப்படுத்துனதை பத்தியோ நினைச்சு நான் கவலைப்படல. அது ஒரு விஷயமே இல்ல. இன்னும் சொல்லப்போனா நடந்தது எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல. ஏன் தெரியுமா? அதை விட வசதியா எனக்கு ஒரு உதவி பண்ணிருக்கீங்க. ஆமா மீனாட்சி, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க. உங்க மன்னிப்பு எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சோமு, நான் நீங்க பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சதுக்கு காரணம் மனிதாபிமானம். அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் எனக்கு சொல்லி தந்தது சரவணன். நீங்க நியாயமா அவனுக்கு தான் உங்க நன்றியை சொல்லணும். அதுக்கு தான் சந்தர்ப்பமே கிடைக்காம அடிதடி ஆயிடுச்சு. சின்ன தப்பா இருந்திருந்தா பேச்சோட முடிஞ்சிருக்கும். நீங்க பண்ணது பெரிய தப்பு. கொஞ்ச நாள் ஆகும். இப்ப நடக்கிற முருகன் சுதா கல்யாணத்திலேயாவது நமக்குள்ள இருக்கிற வேறுபாடு தீர்த்து வைக்கணும். நமக்குள்ள தீர்த்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சுதா முருகன் சந்தோஷமா இருந்தா போதும். நமக்குள்ள பேசிக்கணும்னு கூட அவசியமே இல்ல. இப்ப நம்ம சொந்தக்காரங்க மீனாட்சி. அந்த ஒரு தகுதி மட்டும் போதாது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் நம்புறதுக்கு. நீங்க என்னோட சரவணனோட நம்பிக்கை இழந்து போன ஒருத்தர். இனிமே அந்த நம்பிக்கைய எதை வச்சு உங்களால உருவாக்க முடியாது. விட்டுருங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். தேவையில்லாதெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம். எனக்கு வேலை இருக்கு. Hi மீனாட்சி, how are you doing? சாப்பிட்டாச்சா? வணங்கண்ணா. டேய் என்னடா அது? ஃபுல்லாக எடுத்துட்டு வந்திருக்கேண்ணா. மே கம்மின். அதான் வந்துட்டல, அப்புறம் நான் மே எனக்கு கம்மின்னு. உன் அண்ணி ஊருக்கு போயிட்டானோடனே தண்ணி போட்டு வந்துருக்கியா? நான்சென்ஸ். அண்ணே உன்கிட்ட பேசணுண்ணா. ஆர்டினரி வந்தால் பேச முடியாது, அதான் எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய் என்னடா சுதா கல்யாணம் ஆக போகுதுன்னு அப்செட்டாக இருக்கியா? ஐயோ அதெல்லாம் இல்லைண்ணா. சுதா நல்லவ தான். அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலன்னு கவலைப்படுறியா? எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும்ண்ணா, அதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எனக்கு உன் மேலே கோவண்ணா. ஏன் மேலையா? எதுக்குடா? விடுண்ணா விடு, இது உன் பர்சனல் விஷயம். நான் யார் பேசுறதுக்கு? நான் ஒரு பொடியன், நீ பெரியவன். என் அண்ணன், மை லவபிள் பிரதர். மேல விடாத, ஒழுங்கா நில்லு, பேச்ச மாத்தாத. ஏன் மேல என்ன நடக்கும் உனக்கு? வேணாண்ணா, நீ என்ன அடிப்ப. டேய் நான் ஏன்டா உன்னை அடிக்க போறேன்? நீ என்ன ட்ரௌசர் போட்ட பையனா? சொல்டா என்னன்னு. நீ மீனாட்சி அண்ணிய சுதா கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டல, அப்படித்தானே? டேய் நீ இப்போ எங்கே தூங்க போறியா இல்லை வீட்டுக்கு போறியா? கால் டாக்ஸி புக் பண்ணுவா? வேணாண்ணா,
நானே போய்க்கிறேன். தெரியும்ண்ணா, உனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும்ண்ணா. அதான் சொல்லாம இழுன்னு இழுத்தா, நீ தான் சொல்றான்னு மறுபடியும் இழுத்தா, அதான் சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணுண்ணா, அனி மனசுல எவ்வளோ வலி இருக்குன்னு நினச்சி பாருண்ணா. சொந்த ஊருக்கே. டேய் போதும்டா, நிறுத்து, நீ கிளம்பு. நான் போகலண்ணா, இங்கேயே இருக்கேன். இங்கேயே ஆனால் ஒரு மூலைல தூங்குறேன். சரி, இப்படியே போடு. படுக்க வேண்டியதானே? அண்ணா தூங்க முடியலண்ணா, கண்ணு முன்னா கனவு தானே வருது. நல்ல கனவுனா என்ஜாய் பண்ணு, கெட்ட கனவுனா எந்திரிச்சு போய் விபூதி பூசிட்டு வா. அண்ணா இது நல்ல கனவு தானே, நீயும் சுதா கல்யாணத்துக்கு ஒன்னா போற மாதிரி கனவுண்ணா. டேய் உன் பிரச்சனை என்னடா? சும்மா எதுக்கு அதே பிரச்சனையை சுற்றி வர? அவங்க யாரும் எனக்கு வேணாம். சாரிண்ணா, ரொம்ப சாரி. உன லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேண்ணா. அண்ணி என்னண்ணா தப்போனாங்க? சோமு விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், தடுத்து இருந்திருக்கலாம். சுதாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட அவளுக்கு விலங்க வச்சு புரிய வச்சிருக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்ச கதை, திரும்ப ஆரம்பிக்காத. அண்ணா இதெல்லாம் எப்போண்ணா சரியாகும்? இந்த ஜென்மத்தில் சரியாகிற மாதிரி எனக்கு தோணல. ஐயோ என்ன நான் சொல்கிறேன்? நீ எதுக்கு பதற? ஒன்றும் இல்லைண்ணா. இல்லை ஏதோ இருக்கு, ஆனா நீ ஒன்றும் இல்லைன்னு போய் சொல்ற. நத்திங்கண்ணா, எனக்குள்ள ஒரு சின்ன கில்ட்டி. என்னால் தான் எல்லா பிரச்சனையும் வந்து அண்ணி அவங்க வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அது தவிர வேற ஒன்றும் இல்லைண்ணா. நீ தேவையில்லாம இந்த நல்லவன் மேக்கப் போடாத. அந்த தமிழ் எப்பவும் என்னை மதிக்கவே மாட்டான். ஏன் கல்யாணம் தப்ப, அவன் கல்யாணம் தப்ப, இப்ப சுதா கல்யாணம் தப்ப, ஏன் நாளைக்கு ரம்யா கல்யாணம்னா கூட என்னை மதிக்க மாட்டான் அவன். ஐ அப்ஜெக்ட். அண்ணா தமிழ் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா, இனி அவனை மதிச்சே ஆகணும், அதான் விதி. என்னடா சொல்ற? ஒன்றும் இல்லைண்ணா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆனால் ஒன்றுண்ணா, அர்ஜுன் வருவாண்ணா. உனக்கும் அன்னைக்கும் ஒன்றுன்னா அர்ஜுன் வருவான். ஏன்னா நான் உன்னோட பிரதர். டோன்ட் வரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. குட் நைட் தம்பி, நான் இருக்கேன். குட் நைட். நான் போகிறப்ப தலைவலிக்குது. இவன் ஏன் பொடி வச்சு பேசுறான்? இவன் பேச்சே சரியில்லையே. சம்திங் ராங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துருமா வீமா. ஹேய் என்னடா ஆபீஸ்க்கு முன்னா லீவ் சொல்லிட்டு திடீர்னு ஆபீஸ்க்கு வந்து நிக்கிற? ஹாய் சரு, நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடா இவளுக்கு ஸ்கேன் பண்ணணுங்கிறதுக்காக வந்தோம், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு. ஓ ஏய் மனோ, உண்மையிலேயே என்கிட்ட என்ன சொன்ன? ஏய் என்னடா சொன்ன? சரணும் ஒய்ஃபு ஊர்ல இல்ல, பையன் ரொம்ப நாட்டி, வா ஒரு ரைடு அடிக்கலாம், தப்பு தண்டா பண்ணா மாட்டிக்குவான், ஜாலியா இருக்குமே. என்ன தப்பா? டேய் நீ பண்றதுல என்ன சொல்றியடா? அவ்வளவு மோசமானவனா சரு? பயங்கர மோசமானவன். அப்ப இவனை நம்பி குழந்தை பெத்துக்கலாமா வேண்டாமா? ஏதோ குட் நியூஸா? ஆமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. இனிமேலாச்சும் கொஞ்சம் பொறுப்பா ஒழுங்கா நடந்துக்க. போதும்டா, சும்மா அவளை ஏத்தி விடாத, ஏற்கனவே பிசாசு. ஏய் என்ன சொன்ன? காதல் பிசாசுன்னு சொன்ன நித்யா. மழுப்புறான். வீட்டுக்கு வா, உன்னை கட்டி வச்சு அடிக்கிறேன். 3 நாள் நல்லா பட்னி போட்டு மொத்துங்க அவனை. உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தோம். சொல்லு நித்யா. இவரு நாளைக்கு ஈவினிங் ஒரு ஆபீஸ் மீட்டிங்காக வெளியூர் போகணும். இவர் வீட்ல எல்லாரும் கிராமத்துல இருக்காங்க. சோ இவரால அந்த மீட்டிங்க்கு போக முடியாதுன்னு ஆபீஸ்ல சொல்லி பார்த்தாங்க. ஒத்துக்க மாட்டாங்களே, நீ தான் போகணும்னு ஒத்த கால நிப்பாங்களே. ஒரே ஒரு வழி இருக்குடா மச்சான். என்ன வழி? இவருக்கு பதிலா வேற யாராவது சீனியர் ஆர்ஜேன்னா நோ ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் சென்னை ஸ்டேஷன்ல நீங்க ஒருத்தர் தான் சீனியர் ஆர்ஜே. இவருக்கு பதிலா நீங்க அந்த மீட்டிங்க்கு போகணும். நித்யா, மீனாட்சி வேற ஊர்ல இல்ல. இப்ப அப்பா அம்மாக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா நான் தானே பாத்துக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சரோ. போன் நம்பரை இவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அப்பப்ப நாங்க போய் பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கன்சீவ் மச்சான், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்றா. டேய்
என்னடா நித்யாவோட வந்து ப்ரெஷர் போடுறியா? 2 days மச்சான், பறந்து போய் பறந்து வந்துடு. எம்டி உன் பேரை சொன்னா பேசாம இருப்பாரு. ஆமா, எங்க மீட்டிங்? கொல்கத்தா ஸ்டேஷன். என்னது, கொல்கத்தாவா? ஆமா சரோ, அங்கதான் மீட்டிங். டேய், கொல்கத்தா. எஸ்ரா, எஸ், கண்டிப்பா போறேன். இப்பவே நீ நம்ம மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணு. நான் போறேன்டா, நான் போறேன். என்னடா கொல்கத்தான்னு சொன்னோனே இவ்வளவு ஹாப்பி ஆயிட்டா? அங்க என்ன பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? நித்யா, இப்படி ஒரு மடையனை ஏன் கல்யாணம் பண்ணி? எல்லாம் விதி. டேய், மீனாட்சி கொல்கத்தாக்கு தான் ட்ரைனிங்க போயிருக்கா. அப்புறம் என்ன சரோ, மீனாட்சியே மீட் பண்ணிடலாம். கரெக்ட் டைமுக்கு தேடி வந்து கொல்கத்தாக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா. அண்ட் நித்யா, கரெக்ட் டைமுக்கு பிரெக்னென்ட் ஆனதுக்கு ரொம்ப நன்றிமா. லீவிங்டா, பாய். பாய்டா. ஹாப்பி ஜர்னி சரோ. ஏய், தேங்க்ஸ். ஏய், காஃபி? ஐயோ, நம்ம ஆபீஸ் காஃபியா? வேணாண்டா சாமி. சரி, பாய். நல்ல காஃபி குடி. ஓகே, பாய். ஆல் தி பெஸ்ட். பாய்டா. எஸ், மீனாட்சி கொல்கத்தாக்கு போய் அசத்த வேண்டியதா.